هدى في الآخرة أو كما قال عليه الصلاة والسلام. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனாகிய அல்லாஹு தாலாவுக்கே என்றென்னும் உரித்தாகட்டுமாக. சலவாத்தும் சலாமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சர்தாரே ஆலம் ஹபீப் ரப்பில் ஆலமீன் நம் இருளும் மேலான கண்மணி முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அவர்களது கிளையார்கள் தோழர்கள் அன்னவர்களை இறுதிவரை பின்பற்றி வாழுகின்ற மெய்விசுவாசிகள் மீதும் மன்னகமும் விண்ணகமும் நிலைத்திருக்கும் காலம் எல்லாம் உண்டாவதாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, மேலான அல்லாஹ்வினுடைய மஸ்ஜிதை நோக்கி சமூகம் தந்திருக்கக்கூடிய அன்புக்குரியவர்களே, அல்லாஹு தஆலா வாழ்க்கையிலே எவைகளை எல்லாம் எடுத்து நடக்குமாறு அவன் பணித்திருக்கின்றானோ அவைகளை வாழ்க்கையிலே எடுத்தும், எவைகளையெல்லாம் விலகி தவிர்ந்து நடக்குமாறு அவன் விலக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை விலகியும் தவிர்ந்தும் நடந்து கொள்ளுமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்குமாக வசியத்து செய்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமான ஒரு கடமையை நிறைவேற்றுவதற்காக முஸ்லீம்கள் ஆங்காங்கே தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே வந்து ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பல கேள்விகளை முன்வைத்தார்கள். முதலாவதாக கேட்டார்கள், இஸ்லாம் என்றால் என்ன என்பதை சொல்லித்தாருங்கள் என்பதாக. அந்த நேரத்திலே சொல்லிக் கொடுத்தார்கள், அன் தஷ்ஹத அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ தஷ்ஹத அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் வ துகீமஸ் ஸலாஹ் வ துஅத்தியஸ் ஸகாஹ் வ தஹுஜ்ஜல் பைத் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 5 விஷயங்களை சொல்லி கொடுக்கிறாங்க. முதலாவது, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டும், தொழுது வர வேண்டும், நோன்பு பிடிக்க வேண்டும், ஜகாத்தை கொடுத்து வர வேண்டும், ஹஜ்ஜுடைய கடமையை நிறைவேற்றி வர வேண்டும் என ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் சொல்லுகிறார்கள். அந்த ஹதீஸினுடைய அடிப்படையிலே இஸ்லாத்தினுடைய 5வது கடமையான மேலான அந்த ஹஜ்ஜுடைய கடமையை மனிதர்கள் நிறைவேற்றுவதற்காக தயாராகி கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே பதிவுகள் இடம்பெற்றதற்கு அமைய இன்னும் சற்று நாட்களிலே அந்த புனிதமான பைத்துல்லாவை நோக்கி அவர்கள் செல்வதற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள். அதே நேரத்திலே அன்புக்குரியவர்களே, ஹஜ் என்பது கடமையானது, அது இஸ்லாத்திலே முக்கியமானது, அதை ஒவ்வொரு மனிதனும் செய்ய வேண்டும். ஆனால் மதீனாவுக்கு செல்ல வேண்டும் என்பது கடமை கிடையாதே, மஸ்ஜிது நபவிக்கு செல்ல வேண்டும் என்ற கட்டளை கிடையாதே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய ரௌலாவை தரிசிக்க வேண்டும் என்ற தேவை கிடையாதே என்று மக்களுக்கு மத்தியிலே கருத்துக்களை சொல்லிக் கொண்டு மக்களை திண்டாடச் செய்து கொண்டிருக்கின்ற சில சமுதாயத்தையும் நாங்கள் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இந்த வேலையை யார் செய்கிறார்கள் என்று பார்த்தால், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற திருக்கலிமாவை ஏற்ற அப்துல்லா சொல்லிக் கொண்டிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதனை ஏற்ற முஹம்மது சொல்லிக் கொண்டிருக்கிறான். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையை சொன்ன அப்துர் ரஹ்மான் சொல்லிக் கொண்டிருக்கிறான், ஹஜ்ஜுக்கு நீ செல்ல வேண்டும், ஆனால் ரவுலாவுக்கு போக வேண்டிய தேவை கிடையாது, உன்னுடைய கடமை மக்காவிலே முடிவடைந்து விடுகிறது, புனிதமான ரவுலாவை மதீனாவை செல்ல வேண்டும் என்ற அவசியம் கிடையாது, ஹஜ்ஜுக்கும் ரவுலாவுக்கும் எந்த விதமான தொடர்பும் இல்லை. எனவே போகின்றவர்களை எல்லாம் அதை விட்டும் தடுத்து நிறுத்துவதற்காக முஸ்லிமுடைய பேரிலே இன்று
நிறைய பேர்கள் அன்புக்குரியவர்களே இதற்காக வேண்டியே தங்களுடைய காலம் நேரங்களை வீணடித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்நியர்கள் சொல்வது என்பது ஒரு புறம் அன்புக்குரியவர்களே, இஸ்லாத்தின் விரோதிகளாக முற்றும் முழுதாக அறியப்பட்ட யகூதிகள், நசாராக்கள், முஷ்ரிக்கீங்கள் இஸ்லாத்துக்கு எதிராக ஒன்றை செய்கிறார்களே என்று சொன்னால் அது விஷயம் வேறு. எல்லோருமே அதற்காக கொதிந்து எழுவார்கள், எல்லோருமே அதற்காக எதிர்ப்பு தெரிவிப்பார்கள், எல்லோரும் அதற்காக ஆர்ப்பாட்டத்தை நடத்துவார்கள். ஆனால் முஸ்லிமுடைய பேரிலே முஸ்லிம் என்ற வட்டத்தின் உள்ளே இருந்து கொண்டு தனக்கு யார் உண்ணக்கூடிய முறையை காட்டி தந்தது இவன் தெரியாமல் இருக்கிறான். தான் ஒன்றுக்கு ரெண்டுக்கு இஸ்திஞ்சா பாத்ரூம் போனால் நான் எப்படி துப்புரவு செய்ய வேண்டும் என்பதை காட்டி தந்தவங்க யாரு இவன் மறந்து விடுகிறான். தான் பாதையிலே செல்லுகின்ற வேளையிலே எந்த பக்கத்தால போகணும், எந்த பக்கத்தால நான் செல்ல வேண்டும் என்ற முறையை காட்டி தந்தவங்க யாரு என்ற முறையை இவன் மறந்து விடுகிறான். அன்புக்குரியவர்களே, எங்கேயோ போகிற ஒரு அப்புகாமி, ஒரு கந்தசாமி இப்படி சொன்னால் கவலை கிடையாது. ஆனால் அல்லாஹ்வுடைய பள்ளியிலே தொழுகின்றவர்கள், அல்லாஹ்வுடைய மஸ்ஜிதிலே நேரத்தை கழிக்கின்றவர்கள், அல் குர்ஆனுடைய நிழலிலே, அல் ஹதீஸினுடைய நிழலிலே என்று தங்களை அறிமுகம் செய்து கொள்கின்றவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய ரவுலாவுக்கு போகக்கூடாது என்று சொல்கிறார்கள் என்றால் அன்புக்குரியவர்களே, இவனுடைய ஈமான் எங்கே இருக்கும் என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டியிருக்கிறோம். இன்று நாங்கள் கேள்விப்படுகிறோம், அமெரிக்காவிலே அவன் ஆரம்ப காலத்திலே இருந்து இஸ்லாத்துடைய விரோதித்தவன் என்னவெல்லாம் கண்டுபிடிப்புகளை செஞ்சு இஸ்லாத்துக்கு எதிராக சூழ்ச்சிகளை தந்திரங்களை செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்கின்ற ஆற்றல் மிக்கவர்கள் அந்த அமெரிக்காவை சேர்ந்தவர்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய படத்தை வரைந்து பிரச்சனைகளை உருவாக்கிய அவர்கள் இன்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு திரைப்படத்தை உருவாக்கி சர்ச்சையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார்கள். இதை உண்மையான முஸ்லிம்கள் சரிகாண முடியாது. அந்த யகூதிகள் செய்யக்கூடிய சூழ்ச்சி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இழிவானவர்கள், கீழானவர்கள், எந்த விதமான அருகதையும் இல்லாதவர்கள் என்று அந்த யகூதிகள் சொல்லுகிறார்கள். அன்று சொன்னார்கள், இன்றும் சொல்கிறார்கள். இந்த உலகம் உள்ளளவும் இஸ்லாத்துக்கு எதிராக அவர்கள் பேசிக் கொண்டுதான் இருப்பார்கள். ஆனால் நமக்கு உள்ளே இருந்து கொண்டு, நம்முடன் சேர்ந்து இருந்து கொண்டு, நான் ஒரு முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டு அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய காலங்கள் வந்தால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ரவுலாவை விமர்சிக்கின்ற அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் இவர்களுக்கு என்ன செய்து விட்டார்கள்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அங்கு போக தேவையில்லை என்று சொல்லுவதற்கு இவர்களுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் என்ன குற்றம் செய்தார்கள்? சிந்தித்து பார்ப்பது நமக்கு கடமையாயிருக்கிறது. அன்புக்குரியவர்களே, நாம சொத்துக்களை தேடுறோம், செல்வங்களை தேடுறோம், இப்படி தொழுகிறோம், நோன்பு பிடிக்கிறோம், ஹஜ்ஜி செய்கிறோம், எல்லாம் செய்கிறோம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பத்தி திறக்குறைச்சலாக எங்கட உள்ளத்தில வந்தா எங்கட அத்தனை அமல்களும் ஜீரோ, எங்கட அத்தனை அமல்களும் வேலை கிடையாது. அது எத்தனை ரக்காத்து தொழுதாலும் சரி, எவ்வளவு நேரம் தொழுதாலும் சரி, எத்தனை ஆண்டுகள் நோன்பு பிடித்தாலும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றிய ஒரு சிறுமையான எண்ணம் உள்ளத்திலே ஏற்படும் என்றால் ஒரு மூமின் பேசுகிற பேச்சா இது? ஹஜ்ஜுடைய காலம் வந்தா ஹஜ்ஜுடைய சிறப்பை செல்லுங்களேன், ஹரத்துடைய சிறப்பை செல்லுங்களேன், அரஃபாவுடைய சிறப்பை செல்லுங்களேன், அங்கு போய் துஆ கேட்டால் என்ன நன்மை இருக்கிறது என்பதை எல்லாம் விட்டு வானொலியை திறந்தா, பத்திரிகையை திறந்தா, டிவியை திறந்தா அங்கே எல்லாம் பேச்சு என்ன தெரியுமா? ஹஜ்ஜிக்கு போங்க, கடமையை செய்யுங்க, ஆனால் ரவுலாவுக்கு போகாதீங்க, அது ஹஜ்ஜி கிடையாது, அதுக்கும் ஹஜ்ஜுக்கும் சம்பந்தம் கிடையாது என்று மக்களை திசை திருப்புகின்ற அளவுக்கு அல்லாஹ் இவருடைய ஈமானை பாதிப்புக்கு உள்ளாக்கி கொண்டிருக்கிறான். அன்புக்குரியவர்களே,
ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லுகிறான், வ இன்னக லஅலா குலுகின் அதீம், வலுப்பமான குணம் மிக்கவர்கள். அவங்களோட குணத்துக்கு ஈடு செய்ய யாருமே முடியாது. அவங்களோட குணம் எப்படிப்பட்டது அதை விவரிக்க கூட யாருக்கும் முடியாது. அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் குணம் நிறைந்தவர்கள். அவர்கள் எல்லா வகையிலையும் நிறைந்தவர்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதன் ஹஜ்ஜிக்கு வந்தா என்ன வந்து சந்திங்க, என்ற ஷஃபாத் அவனுக்கு கிடைச்சி போகும். ஹஜ்ஜி செய்கின்ற மனிதன் என்ன வந்து ஜியாரத்து செய்யாம போதிடாங்க, அப்படி நீங்க போனீங்கன்னா என்ன நீங்க வெறுத்தவங்களாக மாறிவிடுவீங்க. மஆதல்லாஹ். யாரு சொல்றாங்க? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. லக்கத் கான லகும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா. அல்லாஹ்வுடைய ரசூலினுடைய வாழ்க்கையிலே அழகான முன்மாதிரி உனக்கு இருக்கிறது என்று அல் குர்ஆன் சொல்லுகிறது. அன்புக்குரியவர்களே, இப்படி அல்லாஹ் சொல்லி இருக்க அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நிறைய ஹதீஸ்கள் வருகிறது, ஹஜ்ஜிக்கு வந்தா என்ன வந்து சந்திங்க, வஜபத் ஷஃபாஅத்தி, என்ற ஷஃபாத் உங்களுக்கு வாஜிபாகிட்டது. என்ன வந்து ஜியாரத்து செய்யுங்க, நீங்க ஜியாரத்து செய்வதை நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நீங்க சலாம் சொன்னா உங்களுக்கு நான் பதில் சொல்கிறேன். என்ன நீங்க வந்து சந்திக்காம ஹஜ்ஜிக்கு வந்துட்டு நீங்க போனீங்க என்று சொன்னா நீங்க என்ன வெறுத்தவனாக நான் எண்ணிக்கொள்கிறேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி இருக்க, அல்லாஹ்வுடைய ரசூலை மீறி இவன் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அன்புக்குரியவர்களே, அங்க போகாதீங்க, அங்க தேவையில்லை, அது ஃபர்லும் இல்லை, அது சுன்னத்தும் இல்லை, உங்க ஹஜ்ஜி கடமை இங்க முடிச்சிருங்க, திரும்பி ஊருக்கு வந்துடுங்க என்று எத்தனையோ அப்பாவி மக்களை ஏமாத்தி பாக்கியம் அற்ற துர்ப்பாக்கியசாலிகளாக ரௌலாவை சந்திக்காம வருகின்ற மக்கள் அன்புக்குரியவர்களை நாங்க பார்க்கிறோம். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க இந்த உலகத்தில மாத்தமா எங்களோட இரக்கமா இருந்தாங்க இல்ல, அவங்க கபூர் ஷரீஃபிலையும் எங்களோட இரக்கமாயிருக்கிறாங்க, மறுமை நாளையிலையும் எங்களுடன் இரக்கமாகத்தான் இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை பத்தி அல்லாஹ் சொல்லிவிட்டான். அந்த அளவுக்கு கிருபை மிக்கவர்கள், தன்னுடைய உம்மத்தினர்களுடன் அளவு கடந்த அன்பு மிக்கவர்கள் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் என்று சொல்லிவிட்டார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்க போய் அவங்களோட ரவுலாவில் அவங்களோட மதீனத்து மஸ்ஜிது நபவியில நேரடியாக பெய்து முன்னே இருந்து சலாம் சொல்லக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் ஹஜ்ஜுடன் தொடர்பு படுத்தி வைத்திருக்கிறானே, இதை ஒரு மனிதன் தேவையில்லை என்றால் இந்த உலகத்திலேயும் அவர்களுடைய உதவி இவனுக்கு தேவை கிடையாது. மறுமை நாளையிலேயும் இப்படியானவர்களுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷஃபாத் தேவையும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, ஆனா நமக்கு தேவை. எங்களை எத்தனை பேர் ஹஜ்ஜிக்கு போக நீங்க நினைக்கிறீங்களோ உங்களோட உள்ளத்துல நீங்க ஆழமாக பதிய வச்சுக்கோங்க, ரவுலாவுக்கு போகாம நாம் வரக்கூடாது. அது எங்களுக்கு கட்டாயம். ஹஜ்ஜி கடமை எல்லாருக்கும் அல்லாஹ் சொல்கிறார். ஆனால் எங்களுடைய வழிகாட்டி எங்களுக்கு எல்லா விஷயத்தையும் காட்டி தந்த ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்களை நாங்க சந்திக்கிறது எங்களுக்கு கடமை, நாங்க ஃபர்லாக்கி கொள்ளணும். அன்புக்குரியவர்களே, இல்லைன்னா நாம எவ்வளவு சலவாத்து ஓதி என்ன பிரயோஜனம்? சலவாத்து ஓதுறோம், சில மகான்கள் சொல்லுவாங்க என்ன தெரியுமா, அல்லாஹ்விடத்தில் இங்க துஆ கேட்கிற நேரத்தில் நாம எல்லாம் கேட்போம், அல்லாஹும் மர்சுக்னா ஹஜ்ஜ பைத்திகல் ஹரம் வ ஜியாரத கபரி நபியிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று நாம கேட்போம். சில மகாங்க சொல்லுவாங்க, மக்காவை நீங்க கேட்காட்டியும் மதீனாவை நீங்க கேளுங்க. அல்லாஹும் மர்சுக்னா ஜியாரத் ஹரமி ஹபீபிக முஹம்மதின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உன்னுடைய ஹபீபினுடைய ரவுலாவை தரிசிக்கிற பாக்கியத்தை நீங்க கேளுங்க என்று சில மகாங்க சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா, அந்த காலத்தில எல்லாம் ஹஜ்ஜி செஞ்சிட்டு தான் மதீனாவுக்கு போவாங்க.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ரவுலாவுக்கு போவாங்க. அப்போ ஒரு மனிதன் மதீனாவுக்கு போறத அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்டா அவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஹஜ்ஜி கிடைச்சு போயிடும். ஏன் ஹஜ்ஜிக்கு பிறகுதான் மதீனா வருகுது, ரவுலா வருகுது. எனவே நீங்க ரவுலாவை கேளுங்க, அங்க போகணும் என்று அல்லாஹ்ட்ட கேளுங்க. ஆக நீங்க ரவுலாவுக்கு போவதற்கு முன்னால ஹஜ்ஜிக்கு போவீங்க, அதற்கு பின்னால் அந்த பாக்கியத்தை அடைவீங்க என்பதனை சில மகான்கள் சொல்லி காட்டுவார்கள். அன்புக்குரியவர்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தான் இந்த உலகத்திலே வாழுகின்ற காலத்திலே அருமை சஹாபாக்களுக்கு கிபிலாவாக இருந்தார்கள். அஹ்மது பின் ஹம்பல் ரலியல்லாஹு என்று நான் நினைக்கிறேன், ஒரு மனிதர் போய்த்து கேட்கிறார் அஹ்மது பின் ஹம்பல் ரஹ்மத்துல்லாஹ் அவங்கள்ட்ட, பெரியவர் அவர்களே, நான் மஸ்ஜிது நபவிக்கு சென்றால் கிபிலாவை முன்னோக்கி நான் துஆ கேட்கணுமா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்னோக்கி நான் துஆ கேட்கணுமா? அப்ப அவங்க சொன்னாங்க, அந்த மனிதரை பார்த்து, ஓண்ட கிபிலாவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தானே, ஓண்ட முதுகனை கிபிலாவுக்கு திருப்பி அங்க போனா நீ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள முன்னோக்கி ஓண்ட துஆவை நீ செய், அதுதான் உனக்கு நல்லம் என்று சொல்லி காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க ஒரு நாள் தடவை மிம்பர்ல குத்பா ஓதிக்கொண்டு இருக்கிறாங்க. அனஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க இந்த ஹதீஸை அறிவிக்கிறாங்க. அவங்க சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய மிம்பருக்கு நேராக ஒரு வாசல் இருக்கிறது. இந்த வாசலால ஒரு மனிதர் அப்படியே உள்ளே வந்தாரு. வந்த மனிதர் என்ன தெரியுமா சொன்னாரு? அப்படியே நின்ற நிற்படத்திலே நின்று கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திலே சொல்லி காட்டினார்கள். அந்த மனிதர், அல்லாஹ்வுடைய ரசூலே அருமை நாயகமே, ஹலக்கத்தில் அம்வால் வங்கதாதி சுபுல் ஃபதுல்லாஹு அய்யுகீசனா. அல்லாஹ்வுடைய ரசூலே அருமை நாயகமே, சரியான வறட்சியாயிருக்கிறது, மழை இல்லாத கஷ்டமாயிருக்கிறது. ஆகவே யா ரசூலல்லாஹ், நீங்க துஆ கேளுங்க. பயிர் பச்சைகள் எல்லாம் மடிந்து போய் கொண்டிருக்கிறது, விலங்கினங்கள் எல்லாம் செத்து மடிந்து கொண்டே இருக்குகின்றன, மிக வறட்சியாயிருக்கிறது. அல்லாஹ்வுடைய ரசூலே, நீங்க அல்லாஹ்விடத்தில் துஆ கேளுங்க, எங்களுக்கு மழை வேணும் என்று துஆ கேளுங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க தங்களுடைய முபாரக்கான கைகளை நீட்டுகிறார்கள். அங்கு மழை பெய்வதற்கு ஆரம்பிக்கிறது. அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் நமக்கு தெரிந்த செய்திகள். நமக்கு மாத்திரமல்ல, இவங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இழிவாக்க நினைக்கிற யகூதிகளுடைய கைக்கூலிகளாயிருக்கக்கூடிய அந்த மக்களுக்கும் தெரிஞ்ச உண்மைகள். அன்புக்குரியவர்களே, மழை பெய்ய ஆரம்பிக்கிறது. ஒரு நாள், 2 நாள், 3 நாள், அடுத்த வெள்ளிக்கிழமை வரையிலே மழை பெய்து கொண்டிருக்கிறது. அடுத்த வெள்ளிக்கிழமை குத்பா ஓதி கொண்டிருக்கிறாங்க. நேரத்தோட சொன்ன அந்த மனிதர் அல்லது வேறொரு மனிதர் அங்கே வருகிறார். யா ரசூலல்லாஹ், மழை கூடிவிட்டது அல்லாஹ்வுடைய ரசூலே. எல்லாரும் மலையில நலஞ்சி பள்ளிக்கு வந்தாங்க. மலையில நலஞ்சி பள்ளிக்கு வந்தாங்க. அப்படி மழை. இப்ப ஒரு மனிதர் வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், மழை அதிகமாகி விட்டது, வெள்ளமாக ஓடுகிறது, எங்களுடைய வேலைகளை எல்லாம் செய்து கொள்வதற்கு இடைஞ்சலாயிருக்கிறது, மழையை நிறுத்தாட்டுங்க யா ரசூலல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை நீட்டுறாங்க. அல்லாஹும்ம ஹவாலைனா வலா அலைனா வஅலல் ஆகாம் வல்லிராப் வபுதூனில் ஔதியா. துஆ கேட்கிறாங்க. மழை மேகம் எங்கு போன்றது என்றே தெரியவில்லை. மலையிலே சென்ற அந்த சஹாபாக்கள் அனஸ் ரலியல்லாஹு சொல்லுகிறார்கள், ஒரு கிழமையாக பெய்த மழை, நாங்க பள்ளியில் இருந்து வெளியில வாரோம், எப்படி தெரியுமா, வெயிலுடைய உஷ்ணம் தாங்க முடியாமல் இருந்தது. அந்த அளவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள அருமை சஹாபாக்க முன்னோக்கி நாங்க. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு சஹாபியும் துஆ கேட்டா அல்லாஹ் கபூல் செய்வான். ஒவ்வொரு சஹாபியும் கையேந்தினால் இறைவன் ஏற்றுக்கொள்வான். ஆனால் எங்களுடைய தலைவர், எங்களுடைய வழிகாட்டி, நமக்கு எல்லாம் கிபிலா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்க நாம எங்க? அவங்களுக்கு முன்னால எங்கட மதிப்பு எங்க? அவங்கதான் நமக்கு எல்லாம் போய் சொன்னாங்க. மழை கொட்டியது, முழு தேவைகளையும் போய் சொன்னாங்க. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு யுத்தத்தில் கதாதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவங்க கையில தண்ட கண்ணை பிடிச்சு கொண்டு வராங்க.
தாண்ட கண்ணை கையில ஏந்தி கொண்டு வராங்க. யா ரசூலல்லாஹ், இந்த கண் விழுந்து விட்டது அல்லாஹ்வுடைய ரசூலே. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அந்த கண்ணை எடுத்தாங்க, தாண்ட முபாரக்கான கையால வச்சாங்க, சுகம் கிடைச்சது. கத்தாதா ரலியல்லாஹு சொல்றாங்க, இந்த கண்ணை விட இந்த கண் எனக்கு பார்வையாக இருந்தது என்று சொல்லி காட்டுகிறார்கள். அன்பான இஸ்லாமிய சகோதரர்களே, அன்புக்குரியவர்களே, ரபியத் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் ஒரு ஹதீஸை அறிவிக்கிறார்கள். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடன் ஒரு நாள் இரவு நேரத்திலே அவர்களுடன் தரிக்கக்கூடிய இரவு நேரத்தை கழிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தன்னுடைய இபாதத்திலே ஈடுபடுவதற்காக வேண்டி தொழுகைக்காக தண்ணீர் தேவைப்பட்டது. அந்த தண்ணீரை நான் கொண்டு வந்து கொடுத்தேன், வுளுவுடைய தண்ணீரை கொண்டு வந்து கொடுத்தேன். அவர்களுக்குரிய தேவைகளை எல்லாம் நான் அன்றைய இரவையிலே நிறைவேற்றி வைத்து விட்டேன். ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்கிட்ட கேட்டாங்க அந்த நேரத்திலே, ரபியாவே உனக்கு என்ன சரி நான் செய்யணும், நீ கேளு என்று சொன்னாங்க. ரபியாவே நீ கேளு, உனக்கு என்ன சரி நான் செய்யணும் என்றாங்க. அந்த நேரத்தில் அவங்க சொல்லி காட்டுறாங்க, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, இந்த உலகத்திலே எனக்கு என்ன தேவை யா ரசூலல்லாஹ்? அஸ்அலுக முராஃபகதக ஃபில் ஜன்னah, சொர்க்கத்திலே யா ரசூலல்லாஹ் உங்களோட நான் ஈக்கோனும் அல்லாஹ்வுடைய ரசூலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட நான் ஈக்கோனும் யா ரசூலல்லாஹ், அதுதான் எனக்கு இந்த உலகத்தில் தேவை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப கேட்கிறாங்க, இதை தவிர வேறொன்றும் இல்லையா? வேறொன்றும் இல்லையா ரசூலல்லாஹ், அதுதான் எனக்கு தேவை என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க அப்பொழுது சொல்லி கொடுத்தார்கள், அதிகமாக சுஜூதுகளை செஞ்சுக்கோங்க ரபியாவே என்று அந்த சஹாபியை பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. என்ன விஷயம்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட கேட்க சொன்னவுடன் இவங்க எதை கேட்கிறாங்க? எவ்வளவோ தேவை இருக்கலாம், ஆனால் எதுவும் தேவை கிடையாது, உங்களோட நாங்க சொர்க்கத்தில் ஈக்கோரும் யா ரசூலல்லாஹ் என்றுதான் அந்த சஹாபி அன்புக்குரியவர்களே கேட்கிறார்கள். அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களை, இப்படி உலகத்திலே தன்னுடைய தேவைகளை எல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்வைத்தே செய்து கொள்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஒரு குருடான ஒரு சஹாபி வருகிறாரு. இதெல்லாம் தெரிஞ்ச செய்திதான், இருந்தாலும் சொல்ல வேண்டி இருக்கிறது. திரும்ப திரும்ப ஷைத்தானுடைய ஊசலாட்டங்கள் கூட, யகூதி நசாராக்களுடைய விஷமத்தனங்கள் கூட எங்கட முஸ்லிம்கள் ஈமான் பாதிப்புக்குள்ளே ஆகிவிடுமோ என்பதற்காக அஹ்லு சுன்னா வல் ஜமாஅவை சேர்ந்த உலமாக்கள் அடிக்கடி குரல் எழுப்ப வேண்டி இருக்கிறார்கள். அவங்களை திருத்தவல்ல, எங்களை நாங்க பாதுகாத்துக் கொள்ள அன்புக்குரியவர்களே. அன்பார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களே, எனவே ஒரு குருடான ஒரு சஹாபி வருகிறார், வந்து சொல்கிறார், யா ரசூலல்லாஹ் எனக்கு பார்வை தேவையா இருக்கிறது, இந்த பார்வை அழகாக நான் பார்க்கணும் யா ரசூலல்லாஹ், அப்படியா நான் துஆ கேட்கிறேன், நீங்க பொறுமையாயிருந்தா உங்களுக்கு நல்லம், அப்படி இல்லாட்டி நான் துஆ கேட்கிறேன். இல்லை யா ரசூலல்லாஹ் எனக்கு பார்வை தேவை என்று சொன்னாங்க. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க சொல்லி கொடுக்கிறாங்க, நீ அழகான முறையில் உளு செஞ்சு 2 ரக்காத்து சுன்னத்தை தொழுதுட்டு ஒரு துஆவை சொல்லி கொடுக்கிறாங்க. அந்த துஆ என்ன தெரியுமா? அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக வ தவஜ்ஜஹு இலைக பி முஹம்மதின் நபிய்யிர் ரஹ்மா, யா முஹம்மத் இன்னி தவஜ்ஜஹது பிக இலா ரப்பி லித்துகுல்லா ஹாஜதி அல்லாஹும்ம ஷஃபியஹு ஃபிய என்ற துஆவை சொல்லி கொடுக்கிறாங்க. இந்த துஆவை நீங்க ஓதணும். அந்த சஹாபிக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுக்கிற துஆ என்ன துஆ பாருங்க அன்புக்குரியவர்களே. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக, யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன், வா தவஜ்ஜஹு இலைக உன்னளவிலே நான் முன்னோக்குகிறேன், பி முஹம்மதின் நபிய்யிர் ரஹ்மா ரஹ்மத்தினுடைய நபியாகிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பொருட்டால யா அல்லாஹ் உன்னிடத்திலே நான் கேட்கிறேன் என்று சொல்லிவிட்டு, யா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னி தவஜ்ஜஹ்து பிக இலா ரப்பி, உங்க மூலமாக என்ற ரப்பளவிலே நான் முன்னோக்கிறேன், லித்துகுல்லா ஹாஜதி ஹாதிஹி என்ற இந்த தேவை நிறைவேணும் என்பதற்காக வேண்டி நான் துஆ கேட்கிறேன். அல்லாஹும்ம ஷஃபிஹு ஃபிய, யா அல்லாஹ் என்ற இந்த விஷயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சிஃபாரிசு செய்யக்கூடியவர்களாக ஆக்குவாயாக என்று அந்த சஹாபி அந்த மனிதர் துஆ கேட்கிறார்.
ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்தாங்க. ஆனா அந்த இடத்துல அவங்க நிக்கல. அந்த சஹாபி போனாரு, அந்த மனிதர் போனாரு, ஒளி செஞ்சாரு, தொழுதாரு. நேரடியாக தொழுகைக்கு பின்னால் இருந்து யா முஹம்மத் யா முஹம்மத் என்று அழைத்து விட்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய பேரால துஆ கேட்டாங்க, வசீலாவா வச்சு கேட்டாங்க. அந்த மனிதருக்கு பார்வை வந்த நிலைமையிலே திரும்ப வந்து சேர்ந்தார் என்று இந்த ஹதீஸை அறிவிக்கின்ற சஹாபி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அன்னவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் உயிருடன் இருக்கின்ற நேரத்திலே தங்களுடைய தேவைகளை எல்லாம் அவர்கள் முன்னிலையிலே தான் முன்வைத்தார்கள். அன்புக்குரியவர்களே, விட்டு விட்டார்களா? விடவில்லை. அன்புக்குரியவர்களே, ஹயாத்தி கைருல் லக்கும் வ மமாத்தி கைருல் லக்கும், நான் இருப்பதும் உங்களுக்கு நல்லதுதான், நான் உலகத்தை விட்டு மறைவதும் உங்களுக்கு நல்லதுதான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி வைத்திருக்கிறார்களே. கபுரு ஷரீஃபைக்கு போனதற்கு பின்னால் கூட ரவுலாவிலே அடக்கம் செய்யப்பட்டு அவர்கள் துயில் கொண்டு கொண்டிருக்கிறார்கள். உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுடைய காலத்திலே அவர்களுடைய காவலாளியாக இருந்த ஒரு மனிதர் பிலால் இப்னு ஹாரிஸுல் முஸ்னி என்ற ஹதீஸுடைய இமாம்கள் ஃபத்ஹுல் பாரியிலே அவருடைய பெயரை சொல்லி காட்டுகிறார்கள். அந்த மனிதர் வந்து எங்க வருகிறார்? கபுரு ஷரீஃபுக்கு வருகிறார். பாருங்க, இன்றைக்கு ஈக்கியவங்க அவங்க பேர்ல லேபல் கேட்டா குர்ஆன்ட நிழல்ல ஹதீஸுடைய நிழல்ல பெரிய பயான், அவங்கள விட்டா ஆள் இல்ல, பெரும் பெரும் MA BA எத்தனையோ பட்டம். இவங்க சொல்றாங்க அங்க போகாதீங்க. ஆனால் அந்த சஹாபி எங்க போறாங்க? கபருக்கு போறாங்க. அன்புக்குரியவர்களே, ரவுலாவுக்கு போறாங்க. போயிட்டு சொல்றாங்க, மழை இல்லாமல் இருக்கிறது, அல்லாஹ்வுடைய ரசூலே இஸ்தஸ்கிலி உம்மத்திக்க, உங்களோட உம்மத்துக்காக மழை பொழிய செய்வதற்காக நீங்க துஆ செய்யுங்க யா ரசூலல்லாஹ் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய கபரிடத்திலே போய் கேட்கிறார்கள். மக்கள் எல்லோரும் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ரசூலே அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்னவங்க அந்த மனிதருடைய கனவிலே வருகிறார்கள். அமீருல் மோமினீன் உமரே ஃபாரூக் அல்லவா அன்று? எனவே இந்த மனிதருடைய கனவிலே வந்து சொல்லுகிறார்கள், அமீருல் மோமினின் உமரிடத்திலே போய் சொல்லுங்கள், உங்களுக்கு மழை பொழிய போகிறது, நான் சலாம் சொன்னதாக சொல்லுங்கள் என்ற செய்தியையும் உமரே ஃபாரூக் ரலியல்லாஹுவுக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி அனுப்பி வைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இதே விதமாக ஆயிஷா நாயகி ரலியல்லாஹுடைய காலத்திலே பஞ்சம் ஏற்பட்டது, வறட்சி ஏற்பட்டது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க உலகத்தில வாழல்ல, கபூர்ல வாழ்ந்து கொண்டுதான் ஈக்கிறாங்க, இன்னும் அப்படித்தான் ஈக்கிறாங்க. எனவே ஆயிஷா நாயகி என்ன தெரியுமா சொன்னாங்க? மழை இல்லையா, பஞ்சமாய்க்கு இஸ்திஸ்கா தொழுகை இருக்கிறது, இஸ்லாம் சொல்லி தந்திருக்கிறது. இஸ்திஸ்கா தொழுது அல்லாஹ்விட்ட துஆ கேளுங்க மழை இல்லாட்டி. இன்னைக்கு நாங்க எல்லாருமே நிறைய கேட்டோம், நோம்புல எல்லாம் எல்லா சைட்லயும் மழை இல்லாம இருந்தது, துஆ நாங்க கேட்டோம். அன்புக்குரியவர்களே, இஸ்திஸ்கா தொழுது கேட்டும் நமக்கு மழை பெய்யல. ஆனா இத அந்த அருமை சஹாபாக்க நல்லாக விளங்கி வச்சிருந்தாங்க. இஸ்திஸ்கா தொழுது கேட்டா மழை பெய்வதற்கென்றே ஒரு தொழுகை ஸலாத்துல் இஸ்திஸ்கா, இது அந்த சஹாபாக்களுக்கு தெரியாமல் அல்ல, அவங்களுக்கு தெரியும். அன்புக்குரியவர்களே, அந்த சஹாபாக்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய கபருக்கு தான் போறாங்க. ஆயிஷா நாயகி சொல்றாங்க, ரவுலா வானத்துக்கும் ரவுலாவுக்கும் இடையில அவங்களோட அந்த குப்பா இருக்கிறது, அந்த குப்பாவில ஒரு ஓட்டை போடுங்க, வானத்துக்கும் ரவுலாவுக்கும் இடையில திரை இல்லாமல் தொடர்பை ஏற்படுத்துங்க. ஓட்டை போடப்படுகிறது, மழை பொழிகிறது. சுப்ஹானல்லாஹ். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க கபூர்ல இருக்கிற நேரத்திலேயும் தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு ரஹ்மத்தாக இருந்தார்கள். அன்புக்குரியவர்களே, நான் உங்களுக்கு இதற்கு முன்னாலேயும் சொல்லி இருக்கிறேன், மதீனா முனவ்வராவுக்கு சென்றால் அந்த தூண்களிலே பார்க்கலாம் சில பைத்துடைய அடிகள் இன்னும் இருக்கிறது. மஞ்சள் தங்க முலாமினால் பூசப்பட்டு யா கைர மன் துஃபினத் பில் காஇ யஅதுமுஹு ஃபதாப மின் தீபிஹின் அல்காஉ வல் அகமு நஸ்ஸில் ஃபிதாஉ லிகப்ரின் அன்த சாகினுஹு ஃபீஹில் அஃபாஃபு வ ஃபீஹில் ஜூது வல் கரமு என்ற பைத்துடைய அடிகள் அந்த தூண்களிலே இன்னும் பதியப்பட்டிருக்கிறது. இதை அவங்க அழிக்கல்ல, அழிப்பதற்கு அவங்களுக்கு முடியாமல் இருக்கிறது.
வரலாற்றை நாங்க புரட்டி பார்த்தா இந்த வரலாறு என்ன தெரியுமா? ஒரு அராபி வந்தாரு, வந்து சொன்னாரு, யா ரசூலல்லாஹ், நான் நிறைய பாவங்கள் எல்லாம் செஞ்சிட்டேன் அல்லாஹ்வுடைய ரசூலே, ஆனால் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஒரு மனிதன் பாவம் செஞ்சிட்டு உங்கள்கிட்ட வந்து முறையிடுவாங்க என்று சொன்னா, வலவ் அன்னஹும் இல்லலமு அன்ஃபுஸஹும் ஜாஊக, அவங்க பாவம் செஞ்சிட்டு உங்கள்கிட்ட வந்து முறையிடுவாங்க என்று சொன்னா, ஃபஸ்தக்ஃபிருல்லாஹ் வஸ்தக்ஃபிர லஹுமுர் ரசூல் லவஜதுல்லாஹ தவ்வாபர் ரஹீமா, உங்கள்கிட்ட வந்து முறையிட்டா நீங்க மன்னிப்பு தேடுவீங்க, அதனால என்ற பாவம் மன்னிக்கப்பட்டிடும், நான் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்பதற்காக நான் வந்திருக்கிறேன் யா ரசூலல்லாஹ், எனக்கு நீங்க மன்னிப்பை தேடித்தாருங்க அல்லாஹ்விடத்தில் என்று சொல்லிவிட்டு அந்த மனிதர் அராபி படித்த பைத்துகளுடைய அடிகள் தான் இன்று மதீனா ரவுலாவிலே அப்படியே பொறிக்கப்பட்டிருக்கின்ற அடிகள். அன்புக்குரியவர்களே, இப்னு கஸீர் இமாம் தன்னுடைய தஃப்சீரிலே இதை சொல்லி காட்டுகிறார்கள், ராஸி இமாம் தன்னுடைய தஃப்சீரிலே இந்த வரலாறை சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, எங்க போனாங்க, என்ன நடந்தது? அந்த மனிதருடைய கனவிலே அத்தபி ரலியல்லாஹு தஆலா என்ற ஒரு மனிதர் அங்கே இருந்தார். அவருக்கு சற்று தூக்கம் போய்விடு, இந்த விஷயம் எல்லாம் பார்த்து கொண்டு இருந்தார். அவர் சற்று கண் பொத்திப்படுகிறது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க வந்து கனவுல வந்து சொன்னாங்க, அத்தபியே, அந்த அராபியை போய் தேடி அராபியை சொல்லி அல்லாஹ் அவருடைய பாவத்தை மன்னிச்சிட்டான் என்று சொல்லுங்க என்று சொன்னார்கள். அன்புக்குரியவர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவங்க எப்படி நம் மீது கிருபையுள்ளவர்களாக இருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள நாங்க பெய்த்து ஹஜ்ஜுக்கு பெய்த்துட்டு அந்த கொஞ்சம் தூரம் பெய்த்து அவங்கள நாங்க பார்க்காம வாரதா இருந்தா, அவங்கள சந்திக்காம வாரதா இருந்தா, எங்களை போன்ற பாவிகள் இந்த உலகத்தில் யார் இருப்பாங்க? மனிதனா நாம் அந்த நேரத்தில் இஸ்லாத்தில காலையில எழும்பினதுல இருந்து மாலையில தூங்க போகின்ற வரையில கொடுக்கல் வாங்கல், வியாபாரம், கணவன் மனைவியாக வாழுவது, ஒன்றுக்கு போவது, சாப்பிடுவது, அத்தனை விஷயத்தையும் சீராக சிறப்பாக அழகான முறையிலே தந்த அந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை பார்க்க போகவே நாம் என்று ஒரு மனிதன் சொல்வான் என்றால் இவன் முஸ்லிமா என்ற சந்தேகம் எழ வேண்டி இருக்கிறது. அன்புக்குரியவர்களே, ஒரு முஸ்லிமுடைய வாயில அப்படி வராது. யஹூதிகள் எதை சொல்வாங்க? சித்திரம் தீட்டுவாங்க, சித்திர படம் எடுப்பாங்க, திரைப்படம் எடுப்பாங்க. அவன் எதையோ செய்யட்டும், அந்த காலத்திலிருந்து செஞ்சு கொண்டிருக்கிறான். ஆனா அவன் செஞ்சதெல்லாம் எங்களோட முஸ்லிம்களுக்கு மத்தியில பாதிப்பை ஏற்படுத்தல. எங்களுக்குள்ள இருந்து எங்களுக்கே குளித்தோண்ட ஆரம்பிச்சாங்களே, அந்த நேரத்தில் தான் நமது சமுதாயம், அன்புக்குரியவர்களே, பிரிவினைகளை சந்திக்க வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்பட்டது. அன்புக்குரியவர்களே, இது எதனால் ஏற்பட்ட விபரீதம்? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு எதிராக யகூதிகள் செய்த சூழ்ச்சி, அவர்களுடைய அந்த மாய மந்திர வலைகளிலே நம்முடைய முஸ்லீம்கள் என்ற பேரிலே இருக்கின்றவர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, ஹஜ்ஜுடைய காலம் வந்த இது ஒரு பேச்சா? இது இஸ்லாத்தை பரப்புறதா? இது தீன பரப்புறதா? இதுக்கு பேரு ரவுலாவுக்கு போகாதீங்க, அது கடமை இல்ல, ஹஜ்ஜ செஞ்சுட்டு வாங்க, இங்கால திரும்பிடுங்க, அங்க போகாதீங்க, இது இஸ்லாமிய பிரச்சாரமா? இதுக்கு பேரு? இது ஒரு முஸ்லிமுடைய வாயில அடுத்த முஸ்லிமுக்கு சொல்லுகின்ற உபதேசமா இது? அன்புக்குரியவர்களே, சிந்தித்து பார்ப்பது நமக்கு கடமையாக இருக்கின்றது. இந்த உலகத்தில் மாத்திரமா, கபூர்ல மாத்திரமா, மறுமை நாளையில மைசூர் மைதானத்தில் மக்கள் எல்லோரும் அல்லோல கல்லோலப்பட்டு கொண்டு இருப்பாங்க. அந்த இடத்துல நிப்பத கூட தாங்கிக் கொள்ள முடியாத மக்கள் ஓவன அலறுவார்கள், ஓடுவார்கள். இந்த இடத்திலே இருந்து தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக எங்கே செல்வது, யாரிடம் செல்வது என்று தத்தளித்துக் கொண்டு இருப்பார்கள். அன்புக்குரியவர்களே, அந்த நேரத்தில் கூட எல்லா மனிதர்களும் யோசிப்பாங்க, முடிவெடுப்பாங்க. எங்கட வாப்பா அபுல் பஷர் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஈக்கிறாங்க, அவங்கள நாங்க பேசி ஆப்பிடுவோம். எல்லாரும் போவாங்க. ஆதமே, யா ஆதம் அந்த அபுல் பஷர் ஹலகல்லாஹு பியதிஹி, ஆதமே நீங்க தான் எங்கள் எல்லாரையும் வாப்பா, எல்லா மனிதர்களுடைய தந்தை நீங்க, அல்லாஹ் உங்களை அவனுடைய சக்தியாலே அல்லாஹ் உங்களை படைச்சான் என்று அவங்களுக்கு எத்தனையோ சிறப்புகளை சொல்லி சொல்லி கேட்பாங்க. நாம இருக்கிற நிலைமையை பாருங்க. ஆதமே, எங்களுக்கு இந்த இடத்துல இருந்து எப்படியாவது ஒரு நிம்மதி கிடைக்கணும்,
என்று சொல்லுவாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னால இயலாது, அதுக்கு நான் சக்தி பெற மாட்டேன். நான் சொர்க்கத்திலே இருக்கின்ற நேரத்திலே இறைவன் தடுத்த ஒரு கனியை நான் சாப்பிட்டேன். அது தடுத்ததா, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வுக்கு மாற்றம் செஞ்சாங்களா என்ற விஷயங்களை இமாம்கள் விளங்கப்படுத்துறாங்க. ஒவ்வொரு நபிமாரும் சொல்லக்கூடிய காரணங்கள் இஸ்லாத்தில் தடுக்கப்பட்டது அல்ல, மேல்ரங்கமாக அப்படி இருக்கிறது, அதனுடைய ஆழ்ந்த விளக்கங்கள் வேறு இருக்கிறது. எனவே அதை சொல்வதற்குரிய நேரம் இது கிடையாது. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பின்வாங்கி விடுவாங்க, எனக்கு இயலாது, நீங்க போங்க நூஹ் அலைஹிஸ்ஸலாத்திடத்தில. எல்லோரும் ஓடுவாங்க நூஹ் நபியிடத்தில. நூஹே அந்த அவ்வலு ரசூல், நீங்க ஆரம்பமாக முதலாவது அனுப்பப்பட்ட தூதர் ரசூல். ஆகவே நாம இருக்கிற அவங்கள பத்தி புகழ்ந்து அவங்களோட சிறப்பை எல்லாம் சொல்லி அவங்கள உயர்ந்த அந்தஸ்தில வச்சுட்டு சொல்லுவாங்க, நாங்க இந்த இடத்துல இருந்து போகணும், எங்களுக்கு உதவி செய்யுங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, என்னால இயலாது, நான் அல்லாஹ்விடத்திலே தேவையில்லாத ஒரு கேள்வியை நான் கேட்டுட்டேன், என்னுடைய அறிவுக்கு படாத ஒரு செய்தியை நான் அல்லாஹ்விட்ட கேட்டுட்டேன். எனவே நான் அதை நினைச்சு நான் பயந்து கொண்டிருக்கிறேன், என்ன நான் பாதுகாத்துக் கொள்ளணும், நப்சி என்று அவங்க போயிடுவாங்க. அதுக்கு பின்னால சொல்லுவாங்க, இப்ராஹிம் ஹலீலுல்லாஹ் இடத்துல போங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திடத்துல போவாங்க, இப்ராஹிமே அந்த ஹலீலுல்லாஹ், நீங்க அல்லாஹ்வுடைய நண்பர், அல்லாஹ் உங்களை தேர்ந்தெடுத்தார், எத்தனையோ சோதனைகளில நீங்க வெற்றி பெற்றுட்டீங்க என்று அவங்களுடைய வர்ணனைகள், அவங்களுடைய சிறப்புகளை எல்லாம் சொல்லிவிட்டு சொல்வாங்க, எங்களுக்காக நீங்க துஆ செய்யுங்க, நாங்க இந்த இடத்துல இருந்து போகணும் என்று சொல்வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சில காரணங்களை சொல்லிவிட்டு சொல்லுவாங்க, என்னால முடியாது, நானே என்னை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய நிலைமையில இருக்கிறேன் என்று நப்சி என்று கைவிட்டு விடுவாங்க. நீங்க மூசா நபிகிட்ட போங்க என்று சொல்லுவாங்க. எல்லா மக்களும் மூசா நபி கிட்டக்கு ஓடுவாங்க. அன்புக்குரியவர்களே, போய்த்து சொல்லுவாங்க, அந்த மூசா கலீமுல்லா, நீங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்வோட நீங்க பேசினீங்க, அல்லாஹ்வுடைய ரிசாலத்தை தந்து உங்களை அல்லாஹ் கண்ணியப்படுத்தி வச்சார். இப்படி பல சிஃபத்துக்களை சொல்லி அவரிடத்திலே சொல்லுவாங்க, நாங்க இருக்கிற இந்த கஷ்டத்திலிருந்து எங்களுக்காக நீங்க உதவி செய்யணும். மூசா நபி அன்னவர்களும் ஒரு காரணத்தை சொல்லிட்டு யா நப்சி என்று அவங்களும் கைவிட்டு விடுவாங்க. அவங்க சொல்லுவாங்க, ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாத்திட்ட போய் அந்த மக்கள் சொல்லுவாங்க, யா ஈசா அந்த ரூஹுல்லா, நீங்க அல்லாஹ்வுடைய ரூஹ் ஈசா, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவுடைய வல்லமைகளை எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கு தந்தவர்கள். எனவே நாம இருக்கிற இந்த கஷ்டத்தில இருந்து எங்களை நீங்க காப்பாத்துங்க என்று சொல்வார்கள். ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கைவிட்டு விடுவாங்க. அன்புக்குரியவர்களே, நப்சி நான் என்ன பாதுகாத்துக் கொள்ளணும் என்று கைவிட்டு விடுவாங்க. கடைசியாக சொல்லப்படும், இது முஹம்மதன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நீங்க எல்லாரும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போங்க. அந்த நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, ஃபயதூனி, என்னுடைய உம்மத்தினர்கள் எனக்கிட்ட வருவாங்க, அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்பேன், யா அல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் துஆ கேட்பேன், எனக்கு நீ உத்தரவு தர வேண்டும் என்று அல்லாஹ் எனக்கு உத்தரவு தருவான். நான் சுஜூதிலே விழுந்து கொண்டு இருப்பேன். எது வரையிலே தெரியுமா சுஜூதிலே இருப்பேன்? அல்லாஹ்வுடைய பக்கத்திலே இருந்து ஒரு சத்தம் வரும் வரையிலே என்னுடைய உம்மத்தினர்களுக்காக வேண்டி நான் சுஜூதிலே வீட்டுக் கொண்டே இருப்பேன். அந்த நேரத்திலே அல்லாஹ்விடத்திலே இருந்து ஒரு சத்தம் வரும், இர்ஃபையா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களோட தலையை தூக்குங்க, நீங்க கேளுங்க, உங்களுக்கு கொடுக்கப்படும், நீங்க சிபாரிசு செய்யுங்க, உங்களுடைய சிபாரிசு ஒப்புக்கொள்ளப்படும் என்று ஒரு சத்தம் வரும். அதற்கு பின்னால் தான் நான் என்னுடைய தலையை தூக்குவேன் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்